சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றதால் தனது அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி எப்படியாவது முட்டி மோதி தப்பித்து வந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வரை சென்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றமும் தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறதே ஒழிய பொன்முடியின் தண்டனையை ரத்து செய்யவோ அவர் நிரபராதி என்றோ ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருப்பதை காரணம் காட்டி இழந்த பதவியை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று அறிவாலயத்திடம் தன்னுடைய கெஞ்சல் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பொன்முடி. ஆனால் பதவி பிரமாணம் எல்லாம் செஞ்சு வைக்க முடியாது என்று சொல்லி டாட்டா காட்டிவிட்டார் ஆளுநர். இது என்னடா இது திமுக காரனுக்கு வந்த சோதனை என்று கலங்கி போய் உச்சநீதிமன்ற கதவை தட்டி இருக்கிறார் ஸ்டாலின். எப்படியாவது பொன்முடிக்கு அமைச்சர் பதவியை வாங்கித்தர தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை அஸ்திரங்களையும் எடுத்து போடுகிறார். ஆனால் சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் அல்லவா? எதற்காக பொன்முடியை அமைச்சராக்க இந்த துடிதுடிக்கிறார் ஸ்டாலின் என்பதுதான் தற்போது விந்தையாக இருக்கிறது. ஏற்கனவே புழல் சிறையில் வாடும் செந்தில் பாலாஜியை தன் அமைச்சரவையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தவர் எங்கே அது தேர்தலில் பிரச்சனைகளை கொடுத்து விடுமோ என்று எண்ணி செந்தில் பாலாஜி பதவி விலகும்படி அவரிடமே கெஞ்சியதெல்லாம் வேறு கதை. இப்போது பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநரை தொங்கிக் கொண்டிருக்கிறது திமுக. பொன்முடியின் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்து பல மாதங்களாகியும் திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்க அத்தனை நாட்கள் காத்திருந்த திமுக இன்றைக்கு தீர்ப்பை நிறுத்தி வைத்தவுடன் தைய தக்க என்று குதிக்கிறது. மீண்டும் அமைச்சர் பதவியை பிடிக்க காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் என்று அட்டூழியம் செய்து கொண்டிருக்கும் கர்நாடக முதல்வரை எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லாமல் கைகட்டி வாய் மூடி நிற்கும் திமுக பொன்முடிக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் வரை சென்று பொங்குவது ஏன்? பொன்முடியை அமைச்சராக்க போராடும் திமுக நீட் தேர்வுக்காக உச்சநீதிமன்றத்தில் துரும்பை கூட கிள்ளி போடாதது ஏன்? வாரி சுருட்ட வசதியாக பொன்முடிக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று வாரிந்து கட்டிக்கொண்டு வரும் திமுகவை திரும்ப வீட்டுக்கே அனுப்ப நாள் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.